வணக்கம். அருமை ஆசான் பவர் பாண்டியன் அவர்கள் இன்றைய தினம் நடுவர்கள் சிறப்பு பயிற்சி முகாம் நடத்துவதாக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் நேரடி போட்டி நடக்கின்ற நேரத்தில் தான் வந்தோம். அதிலேயே எங்களுக்கு சில மாற்றங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுப்பது எப்படி என்பதை மிக அருமையாக உடற்கல்வி ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். HFI விளையாட்டிலே சிலம்பம் 3 வகையாக 4 வகையாக விளையாட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய அருமை ஆசான் பவர் பாண்டியன் அவர்கள்தான் மத்திய அரசிலே சேர்த்து, அதன் பிறகு கடந்த முறை தமிழ்நாடு அரசு விளையாட்டிலும் 4 வகையாக விளையாட சிலம்பத்தை ஆயுத விளையாட்டு, ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, நேரடி போட்டி என்று பிரித்து விளையாட சொல்லியிருந்தார்கள். ஆகவே சிலம்பம் விளையாடுபவர்கள் அவர்களுக்கு 4 விதமான வாய்ப்புகளை வழங்கலாம், 4 விதத்தில் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறலாம் என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை பவர் பாண்டியன் ஆசான் அவர்கள் ஏற்கனவே வகுத்து தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அரசாங்கம் அடுத்த ஆண்டு அமல்படுத்த இருக்கின்ற பாடத்திட்டத்திலே இதுதான் அதில் இடம்பெறும் என்பது உறுதி. ஒரு மாணவனுக்கு 4 விதமான வாய்ப்பு. நேரடியாக முதலாம், ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, ஆயுதம். ஒரே ஒரு பரிசை பெற்றுவிட்டு அவன் செல்வதை விட அவனுக்கு 4 விதமான சான்ஸ் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை அருமையாக வகுத்து, அதிலும் நேரடி போட்டியில் ஏற்கனவே அருமை சிலம்ப தெய்வமாக இருந்த டாக்டர் ஜே டேவிட் மேனியல்ராஜ் அவர்கள் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கு என்ன செய்யலாம், 1 பாயிண்ட் என்றால் என்ன செய்யலாம் என்று தான் கற்று தந்திருந்தார்கள். அது இப்பொழுது தமிழ்நாடு அளவிலே ஒரே பாயிண்ட் தான், 2 பாயிண்ட் கூட இப்போ இல்லாமல் 1 பாயிண்ட் தான் வச்சுட்டாங்க. ஆனால் 1, 2, 3 என்று நமக்கு ஒரு அரிய வரப்பிரசாதமாக இந்த உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். ஏற்கனவே ISF மீட்டிங்கில் பார்த்தேன், அவரை மிக தெளிவாக அவர்கள் கற்றுத்தருகிறார். இப்படி ஒரு தெளிவான ஒரு ஆசான், ஒரு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருந்தால்தான் இது பள்ளிக்கூடத்திலும் அரசாங்கத்திலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளையாட்டாக உருவாகும். 1980 தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் சேர்க்கப்பட்ட விளையாட்டு. 1995 தெற்காசிய போட்டியில் காட்சி முறை விளையாட்டாக காட்டப்பட்ட விளையாட்டு சிலம்பம். 2008 தமிழக பள்ளிக்கல்வி விளையாட்டாக இணைக்கப்பட்டது. இவ்வளவு இருந்தும் போதிய வளர்ச்சியை இந்த சிலம்பம் அடையவில்லை. காரணம், அது என்ன போட்டி பொறாமை என்று சொல்வதா, இல்லது ஆளாளுக்கு ஒரு அமைப்பை வைத்து கெடுக்கிறார்கள் என்று சொல்வதா சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சரையும் பார்த்து சொல்லியிருக்கிறேன். விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் என்று ஒன்றை உருவாக்கி அதற்கு ஒரு விளையாட்டு தெரிந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் விளையாட்டு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை போட்டு இந்த ஐயா பவர் பாண்டிய ஆசான் அவர்கள் பாடத்திட்டம் எங்களுக்கே பாடமாக இருக்கிறது. நடுவர் பயிற்சி பட்டறை என்று 1996 மலேசியாவில் ஓராண்டு சிலம்ப பயிற்சி கொடுப்பதற்கு சென்றிருந்தேன். என்னோடு 3 பயிற்சியாளர்களை அழைத்து சென்றிருந்தேன். 3 மாதத்திற்கு ஒரு முறை நடுவர் பயிற்சி பட்டறை என்கின்ற ஒரு பயிற்சி பட்டறை அங்கே நடத்துவார்கள். அதே 96க்கு அப்புறம் 25 ஆண்டுகள் கழித்து இங்கே நான் உட்கார்ந்த உடனே அந்த மலேசியாவில் இருந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். அப்போ மலேசியாவோட நம்ம 25 வருஷம் பின்னால் இருக்கிறோமா என்ற சந்தேகம் இருக்குது எனக்கு. ஆகவே இந்த பாடத்திட்டத்தை நாம் விரைவாக அமல்படுத்தி
இதைத்தான் அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டும். அவர்கள் அடுத்த ஆண்டு சேர்க்கின்ற பாடத்திட்டத்திலே இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி அதற்கு அனைத்து ஆசான்களும் ஒத்துழைப்பு கொடுத்து, அனைத்து மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து மிகப்பெரிய சாதனையை இந்த சிலம்பம் மூலமாக உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய அரசாங்கம் சிலம்பத்தை மிக ஆர்வமாக வளர்ப்பதிலே காட்டி வருகிறார்கள். தேசிய விளையாட்டாக கேலோ விளையாட்டு திட்டத்திலே சிலம்பம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியா முழுக்க சிலம்பம் கற்றுத்தரப்படுகிறதா என்றால் ஒவ்வொரு பேரிலே ஒவ்வொரு விதமாக கற்றுத்தந்தாலும் எங்கேயும் சிலம்பம் என்ற பெயரில் தான் அது கற்றுத்தரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இறை, இணை, விலகு, தொடு என்று தமிழிலே தான் அந்த வார்த்தையை இந்தியா முழுக்க அல்ல உலக முழுக்கத்திலும் அந்த தமிழ் வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய தமிழக அரசு கொண்டு வர எங்களாலான முயற்சியை செய்வோம். அருமை ஐயா பவர் பாண்டியன் ஐயா அவர்களையும் வைத்து இதற்கான வேலைகளை நிச்சயமாக செய்வோம். நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இதற்கு ஒத்துழைத்து நிச்சயமாக நாம் அச்சமின்றி சிலம்பத்தை உச்சத்துக்கு கொண்டு செல்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரிய பல தகவல்களை சொன்னவருடைய அனுபவம் மிகவும் பழமையானது. ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் 40 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 40 ஆண்டுகால அனுபவத்திலே அந்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தில் இருந்தவர், சிலம்பத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியவர். கிட்டத்தட்ட ஒரு 2000 மாணவர்களுக்கு மேலே உருவாக்கி இருக்கிறார். எந்த சிலம்பம் சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதில் கலந்து கொள்வார். அந்த பெருமைக்குரியவர் தான் நமது ஆசான் முருககனி அவர்கள். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ராஜா ஆசான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய சிலம்ப ஆசான் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் பவர் பாண்டியன் அவர்களுக்கும் அவரது குழுவைச் சேர்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகக்கனி ஆசான் சொன்னது போன்று 1986 நானும் அவரும் இந்த சிலம்பக்கலையில் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக சேர்க்கப்பட்டு அன்றிலிருந்து இதுவரை சிலம்பத்திற்காக பல மாணவ மாணவிகளை உருவாக்கி எல்லாம் வல்ல செயல்பாடால் அனைத்து மாணவ செல்வங்களும் இன்றைக்கு நல்ல முறையில் சிலம்பத்தில் தேரெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று வளர்ந்து வரும் இந்த நமது சிறப்பு விருந்தினர் மயிலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வேலு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். உங்களுடைய கரவொலி மூலமாக அவர்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிலம்ப விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நடுவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்க இருக்கிறார். இந்த சிறப்பு பயிற்சி முகாமின் தொடர்ச்சியாக சிலம்ப விளையாட்டின் சிறப்பை உணர்த்துவது போல ஒரு சில செய்முறை விளக்கங்களை உங்கள் முன்னே செய்து காட்டுவதற்காக நமது மாணவர்களும் மாணவியர்களும் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக தர்மேஸ்வரன் அவர்கள் சிலம்பம் விளையாட்டின் தனித்தன்மையான 4 வீடு சலாவரிசை என்ற ஒரு விளையாட்டை செய்து காட்ட இருக்கிறார். இந்த பக்கத்தில்
சிலம்ப விளையாட்டினுடைய வணக்கம் முறை சிலம்ப வணக்கம் என்கிற ஒரு முறையை வெறும் சிலம்ப வணக்கம் மட்டும் செய்து காட்டுமாறு. சிலம்ப வணக்கம் மட்டும். இரட்டை கம்பு இரட்டை கம்பு இரட்டை கம்பு.
கைப்போர் முறை கை சிலம்பம், நம்முடைய பாரம்பரியமான கைப்போர் முறை கை சிலம்பம், தஞ்சாவூர் குத்துவரிசை, திருவாரூர் மாவட்டம் விக்னேஷ் ஆசானுடைய மாணவர்கள்.
வாங்கம்மா. சிறப்பாக சிலம்ப விளையாட்டினுடைய காட்சியை செய்து காட்டியமைக்கு பாராட்டுக்கள். இப்போது நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். இங்கே வருகை தந்திருக்கிற திரைப்பட நடிகர் மாணவர் எழுச்சி சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கிற நமது தாமசார் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு நமது பகுதி செயலாளர் நந்தனம் கி மதி அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பார். இந்த இனிய பயிற்சி விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பலத்த கைத்தட்டல் மூலம் நாம் நன்றிகளை தெரிவிப்போம். அதே போன்று சிலம்பக்கலைக்கு இந்த கலைக்கு அங்கீகாரம் கொடுத்து மரியாதை கொடுத்து இந்த கலையில் வல்லுநர்களை இந்த கலைக்கு 3% நம்முடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் முக்கியத்துவம் கொடுத்து அதை அலங்கரித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம் பலத்த கைத்தட்டல் கொடுப்போம். அதாவது இங்கு வெறும் சிலம்பக்கலை பயிற்சி மட்டும்தான் நடக்கும் என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் பேச்சுக்கலை பயிற்சியும் நடந்து முடிந்திருக்கிறது என்பதை கேட்கும்போது பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே பேசியிருக்கிறீங்க மைக்கில். மைக்கை விட ஒரு உயர்ந்த ஆயுதம் எதுவுமே கிடையாது. இதில் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் நீங்கள் பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு முதல் தடவையாக ஒரு தெளிவு கிடைச்சது. என்னால் கூட பேச முடியும்னு. அடுத்தடுத்து மைக் என்கிட்ட வரும். அடுத்து நான் தானே பேசுவேன், எங்கிட்ட தானே மைக் வருதுன்னு நீங்கள் முதலியே தயாராக நீங்கள் பாருங்கள். அங்கே தானே நீங்கள் நிற்கிறீங்க எல்லாரும். பேச்சு ரொம்ப முக்கியம். பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிறைய சமாதானங்கள் நடக்குது. பேச்சின் மூலயமா சண்டைகளும் நடக்குது. ஆனால் இங்கே சண்டை பயிற்சி நடக்கிற இடத்துல அன்பாக பேச வச்சாரு பாருங்க பாண்டியன் மாஸ்டர். அங்கே தான் நிற்கிறாரு. ஸோ இந்த விழாவினுடைய மகத்துவத்தை வெளியே சென்று சொல்ல இருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் மூலம் நாம் நன்றிகளை தெரிவிப்போம். இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் பேர் சொன்னால் நாளைக்கு விடிஞ்சிரும். அதனால் எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். ஏன் கைத்தட்டல்னு சொல்கிறேன்னா, கைத்தட்டல் கொடுக்கும்போது வந்தவர்களுக்கும் ஒரு பெருமை, கைத்தட்டுற உங்களுக்கு ஆரோக்கியம் கூடும் என்பதனால தான் கைத்தட்ட சொல்கிறோம். நல்லா தட்டுங்களேன். எஸ், என் பேர் தாமு. நான் பாண்டிய மாஸ்டர் கிளாஸ்லேருந்து வரேன். நானும் நல்ல சிலம்பம் குச்சி பயங்கரமாக சுற்றுவேன். ஆனால் இப்போ ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறதுனால எஸ்ஆர்எம் கல்லூரியில் நான் ப்ராஜெக்ட் டைரக்டராக சேர்ந்துருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லாமல் போச்சு. ஆனாலும் கம்பை எடுத்தேன். ஒருத்தர்கிட்ட வர முடியாது, என் ஒய்ஃபை தவிர. ஸோ என்னுடைய குழந்தைகள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறார்கள். கல்கி பிரியா, ஜீவபிரியா, அவங்க அடுத்த வாரத்துலேருந்து பயிற்சிக்கு வர போகிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தானே கண்ணு, பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. முடியும்னா முயற்சி எடுங்க, முடியலன்னா பயிற்சி எடுங்க. அவ்வளோதான் விஷயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியும்னா முயற்சி எடுங்க. சொல்லுங்கள். முடியலன்னா அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி தான் படிக்க முடியலையா பயிற்சி எடு, முடியும்னா முயற்சி எடு. அவ்வளோதான் விஷயம். வெறும் சிலம்பத்திலே கவனம் செலுத்திட்டு படிப்பில் விட்டுறக்கூடாது. அப்புறம் பாண்டிய மாஸ்டர் கெட்ட பேர் ஆகிடும், அந்தந்த குருக்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும். படிப்பும் முக்கியம், சிலம்பாட்டம் முக்கியம், வீரக்கலையும் முக்கியம். அதனால் வீரர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பில் மந்தமாகிடுவாங்கிற இதையும் உருவாக்கிடக்கூடாது.
அதனால் இங்கே இருக்கிற பெண்கள் நீங்கள் எல்லாம் வந்து இந்த கத்தியை சுற்றுறதை பார்க்கும்போது, சுருள் கத்தியை சுத்தம் முதலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் புருஷன் கொடுத்து வச்சவனை தான் இருப்பாங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அவனுக்கு எந்த பயமும் இருக்காது. அதே மாதிரி பசங்களும் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. உங்கள் மனைவி கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு உங்களை விட வேறு யாரும் இருக்க முடியாது. அது தெளிவாக தெரியுது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த சிலம்பம் நம்மளுக்கு எப்படி உயிருக்கு பாதுகாப்புன்னா, சமீபத்தில் கொரோனாவால் எல்லாருமே பாதிக்கப்படும் போது இந்த சிலம்பக்கலை எல்லோரையும் காப்பாற்றி இருக்கிறது, உயிரை காப்பாற்றி இருக்கிறது. அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிய ஒரு அற்புதமான கலை இந்த கலை. ஆகையினால இதை நல்லா படிங்க, இதை பற்றி தெரிஞ்சுங்க. இது இன்றைக்கி வந்த கலை இல்லை, எப்போவோ நம்முடைய முதியோர்கள், நம்முடைய முன்னோடிகள் உருவாக்குற ஒரு கலை. நாளைய சமுதாயத்துக்கு நீங்கள் தான் முன்னோடிகளாக இருப்பீங்க, அடுத்த தலைமுறைக்கு என்று கூறி இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து உடற்கல்வி இயக்குநர்களும் வந்திருக்கிறார்கள், சிலம்ப பயிற்சியாளர்கள், சிலம்ப ஆசிரியர்கள், சிலம்ப ஆசான்களும் வந்திருக்கிறார்கள், சிலம்ப விளையாட்டினுடைய வீரர் வீராங்கனைகளும் வந்திருக்கிறார்கள். இந்த பயிற்சி முகாம் என்பது நம்முடைய தமிழக முதல்வர் அறிவித்தது போல சிலம்ப விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இது போன்ற பயிற்சி முகாம்கள் மிக மிக அவசியம். ஏனென்றால் சிலம்ப விளையாட்டு என்பது ஒரு பாரம்பரிய சிலம்பம் என்பது கடல் போன்றது. அதை கற்றுக்கொள்வதற்கு வாழ்நாள் போதாது. இந்த விளையாட்டு சிலம்பம் என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலம்ப விளையாட்டுக்குள் இனிவரும் நவீன காலங்களில் மேற்கொண்டு பல புதிய யுத்திகளையும் புதிய சிலம்ப விளையாட்டிற்கான பாட திட்டத்தையும் உருவாக்குவது தான் நம் நோக்கமாகும். அதற்காகத்தான் இது போன்ற சிலம்ப பயிற்சி முகாம்களை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் சிலம்ப விளையாட்டின் நடுவர்களை உருவாக்குவதனால் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே நடைபெறுகிற போட்டிகளுக்கு நடுவர்கள் மிகவும் அவசியமானவர்கள். அவர்களை தயார் செய்கிற இந்த நோக்கத்திலே இது போன்ற பயிற்சி முகாம்கள் நாம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நான் ஒன்று கூறிக்கொள்கிறேன். சிலம்ப விளையாட்டை மேலும் எடுத்து சொல்வதற்கு உங்களுடைய கோரிக்கைகள் மிகவும் மிக அவசியம். அரசாங்கம் நமக்கு விளையாட்டு சார்ந்து செய்கிற விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்டு பெறுவது நம் கடமையாகும். அதனால் நாம் சிலம்ப விளையாட்டை மேம்படுத்துவதற்கு ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும். முருககனி ஆசான் மற்றும் இங்கே கூடியிருக்கிற நமது அனைத்து ஆசான்மார்களும் மூத்த ஆசான்மார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லிக்கொள்வது ஒன்று தான். இந்த விளையாட்டு மேம்படுவ வேண்டும் என்றால் பயிற்சி முகாம்கள் மிக மிக அவசியம். அதை மேலும் நடத்துங்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்து அனைத்து சிலம்ப விளையாட்டு வீரர்களுக்கும் மற்றும் சிலம்ப நடுவர்களுக்கு சான்றிதழை வழங்குமாறு நமது மயிலை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பாவேலு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்போது சான்றிதழ் பெற்றுக்கொள்பவர்கள் வரிசையாக வந்து முதலிலே சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராமு சார் அவர்கள் தூங்கத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மூத்த ஆசான் முருககனி ஆசான் அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கால்வை அணிந்து மரியாதை செய்கிறார். தாமோதர் அவர்களுக்கு பகுதி செயலாளர் மதி அவர்கள் மரியாதை செய்கிறார்.
வளான் அவர்களுக்கு நமது பகுதி செயலாளர் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு மரியாதை செய்கிறார். நமது மூத்த ஆசான் கிருஷ்ணசாமி ஆசான் அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். மூத்த ஆசான் கிருஷ்ணசாமி அவர்கள் மரியாதை செய்கிறார். பயிற்சி மாணவர்களுக்கு இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டதற்கான சான்றிதழ்களை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்குவார்கள். வரிசையாக வந்து உங்களுடைய சான்றிதழை பெற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமைதியாக அமர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நமது பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அறக்கட்டளையினுடைய சார்பிலே நடைபெறுகிற இந்த சிறப்பு பயிற்சி முகாமிலே சிலம்ப விளையாட்டின் அனைத்து வீர வீராங்களையும் நடுவர்களையும் வாழ்த்தியும் சிலம்ப விளையாட்டை பற்றியும் சிறப்புரையாற்றுவார். பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பிலே சிலம்பம் பாடத்திட்டம் மற்றும் சிலம்ப நடுவர்களுக்கான பயிற்சி முகாமை இங்கே எழுச்சியோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற பவர் பாண்டியன் ஆசான் மாணவர்களுக்கும் மாடக்களம் ரவி ஆசான் குழுவினர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற மயிலை மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் நந்தனம் கி மதி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று உங்களுக்கெல்லாம் உற்சாகத்தை அளித்திருக்கின்ற திரைப்பட நடிகர் அன்புக்குரிய சகோதரர் தாமு அவர்களுக்கும் ஜிஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் கேபிஆர் நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே எனக்கு முன் இந்த சிலம்பாட்ட நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய மாணவ மாணவிகளுக்கும் வருகை தந்த ஆசான்களுக்கும் மேடை மீது அமர்ந்திருக்கின்ற சிலம்பம் கற்று தேர்ந்த ஆசான்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிலம்பம் பற்றி இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். ஆனால் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருமே அதில் ஒரு ஜாம்பவான்கள். எனக்கு முன்னாடி பேசியாச்சுன்னு சொன்னாங்க. அப்பயே நினச்சேன், ஐயோ நம்ம என்ன பேச போகிறோன்னு தெரியல, எல்லாரும் பேசியிருக்காங்கன்றாங்க. ஒரு விருந்துக்கு போனோன்னு வச்சிங்களேன், உள்ளே நுழையும் போது ஒரு விருந்துக்கு வெல்கம் ட்ரிங்க்குன்னு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் விருந்து வைப்பாங்க. இங்கே விருந்தெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதில் மாணவிகளாம் கை தூக்குங்க, தூக்குங்க. சூப்பர். மாணவர்கள் கை தூக்குங்க. சூப்பர். ரொம்ப உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு இனம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொழி போற்றப்பட வேண்டும், அதனுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். என்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர்கிறதோ அன்றைக்கெல்லாம் இந்த தமிழினம் தலை நிமிர்ந்து நிற்கும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு இந்த பாரம்பரியம் மிக்க ஒரு கலையை இங்கே செய்து காட்டினீர்கள்.
சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட தமிழினம் தோன்றி கிட்டத்தட்ட நம்மளாம் படிச்சிருப்போம். நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், முகதஞ்சாரம்பம், இதுதான் பழமையான நாகரிகம் என்று சொல்லி கொடுத்த காலம் போய் இன்றைக்கு தோண்ட தோண்ட நம்முடைய நாகரிகங்கள்லாம் பழமையடைந்து இவ்வளவும் தள்ளி இவ்வளோ ஒரு காலத்திற்கு முன்னாடி நம்ம நாகரிகம் இந்த அளவு வளர்ந்துருக்கிறது என்று எண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பொருணை அழகழ்வாராய்ச்சியிலே தோண்ட தோண்ட கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகத்தோடு இந்த இனம் வாழ்ந்திருக்கிறது. அதை அகழ்வாராய்ச்சி எடுக்கும்போது வரலாற்று ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பெருமையோடு சொல்கிறாங்க, நம்மளுடைய தமிழ் இனம் அவ்வளவு மிக பழமையான இனம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த கொம்பு எடுத்துகிட்டு நடக்கும்போது இதுதான் உண்மையான முதல் தோன்றிய வீரம். கற்காலத்தில் விலங்குகள் இடத்துலேருந்து பாதுகாக்கணும், மற்ற உயிரினங்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு ஆயுதம் எதுனா இந்த கோல் தான். இந்த மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட இந்த கோல் தான் நாளடைவில் உலோக காலமாக வரும்போது அதில் ஒரு கத்தி மாதிரியும் வேல் மாதிரியும் செஞ்சு அந்த கலை வளர்க்கப்பட்டு ஒரு வீரமிக்க ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் திகழ்ந்திருக்கிறதுக்கு ஒரே ஆதாரமாக இருப்பது இந்த சிலம்பம் விளையாட்டு தான். அதை உயிர்ப்பித்து இன்றைக்கு இங்கே இருக்கின்ற ஒரு சிலம்பாட்டத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லு கொண்டிருக்கின்ற இந்த ஆசான்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த சிலம்பம் நிகழ்ச்சி யாருமே கண்டுக்காத இருந்த ஒரு காலத்தில் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர்கள் விளையாட்டுத்துறையில் இதற்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து எல்லாத்துலேயும் ஒரு 3% வேலை வாய்ப்புலையும் சரி எல்லாத்துலேயும் ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இந்த விளையாட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் தினமும் நீங்கள் பேப்பரை பாருங்கள், எங்கேயோ ஒரு மூலையில் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ஏதோ ஒரு மூலையில் இந்த சிலம்பத்தை பற்றி ஏதோ ஒரு கழகங்கள் ஒரு குரூப்பு இதுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு, வீர விளையாட்டு, இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கின்ற விளையாட்டு எங்கள் மயிலாப்பூரில் நடந்திருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் கருதி தான் இந்த நிகழ்ச்சியை நான் இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் போக போக இன்றைக்கி சொல்கிறேன், சென்னையில் இது பேசப்படுகின்ற நிகழ்வாக மாறப்போகிறது. ஏன்னா அது அவருக்கே தெரியும், நான் ஒரு பிரசிடெண்ட்டாக தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நான் அந்த வேலையை ஆரம்பிக்கலை. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த எல்லோரும் ஒன்றிணைந்து ஏதோ இதில் வந்து தனித்தனியாக போய் இதை பண்ணணும் அதை அப்படிலாம் கிடையாது. இது விளையாட்டு, தமிழ் சமுதாயத்தை உயர்த்துகின்ற விளையாட்டு, பெருமைப்படுத்துகின்ற விளையாட்டு. எல்லோரும் ஒன்றிணை செய்து உலகமே இந்த தமிழ் சமுதாயத்தை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு நாம் இதை கொண்டு சேர்ப்போம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கிரிக்கெட்டு விளையாடினாலும் ஒரு பெரிய கிரவுண்டு வேணும், பணம் வேணும், ஃபுட்பாலும் அப்படி தான். ஆனால் இந்த வீர விளையாட்டுக்கு ஏழைகள் போதும், கையில் ஒரு கொம்பு போதும். நிச்சயமாக இதை ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி இப்படி ஒரு வீர விளையாட்டுக்கு தலைமையேற்று இங்கே வருகை தந்து எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்திருந்த ஆசான்களுக்கும் குறிப்பாக பவர் பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சான்றிதழ் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பி மணிகண்டன்.
Thank you.